எலெக்ஷன் கமிஷன் 2026க்கான ஓட்டர் லிஸ்ட்டை இறுதி வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதில் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் லைன் பை லைனாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு இஷ்டம் இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் யாருக்கு எவ்வளவு ஓட்டு வருதுங்கிறத. தொடர்ச்சியாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு ஓட்டர் அப்படின்னு நார்மலாக சர்ச் பண்ணாலே சர்வீஸ் போர்ட்டல்னு வரும். அதை கிளிக் பண்ணாலே நமக்கு ஃபஸ்ட்டு லிங்க் வந்துடும். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இது நீங்கள் லேப்டாப்பில் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் ஃபோன்லேயும் இதே மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன்லேயுமே லிஸ்டர்ஸ் இப்படி தான் வரும். இதில் டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல் இருக்குல்ல, இது என்னதுன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய தனி புக்கு. ஒவ்வொரு புக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஓட்டர்ஸோட லிஸ்ட் இருக்கும். இதில் நீங்கள் எந்த புக்கில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். உங்களோட ஏரியாலாம் வந்திருக்கும், பட் நம்மளால் அதை பச்சு பண்ண முடியாது. ஸோ எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத லைன் பை லைனாக பாருங்கள். இங்கே சர்ச் யுவர் நேம் இன் யுவர் ஓட்டர் லிஸ்ட் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நியூ ஐடி ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் இபிஐசி நம்பரை வச்சு கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம். இல்லை உங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா எக்ஸாக்ட் நேம், அதில் என்ன நேம் கொடுத்தீங்க, ரிலேட்டிவ்ஸ் நேம்னா இவரை வச்சு நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஓட்டு. இப்போ உங்கள் அம்மாவை வச்சோ இல்லை உங்கள் அப்பாவை வச்சோ இல்லை உங்கள் அண்ணனை வச்சோ நீங்கள் ஓட்டு வாங்கியிருப்பீங்க. அப்போ நான் அவங்களோட நேம் உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். ரிலேட்டிவ் நேம் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டேட்டை இது பண்ணணும். தமிழ்நாடு தான் நம்ம இருக்கோம், தமிழ்நாடு. லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். நமக்கு தமிழ்நாடுனாலே தமிழில் வந்துடும். இதில் நம்ம பேர், ரிலேட்டிவ்ஸ் நேம், யாரோட நேமில் நீங்கள் வாங்கினீங்களோ அவங்க. நீங்கள் அப்பா நேமில் தான் அதிக பேர் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறையா பேரோட பேரண்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, அப்போது கிடைக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா பேரில் வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது அவங்களோட நேமு, அதுக்கப்புறம் உங்களோட பிறந்த தேதி, வயது, ஆணா பெண்ணா, அடுத்து பார்த்தீங்கன்னா மாவட்டம், உங்களோட சட்டமன்ற தொகுதி. இதை கொடுத்துட்டு இந்த கேப்ஸா அமைக்கிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் சப்போஸ் மேட்ச் ஆச்சுன்னா கிடைக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நேமில் வந்து பின்னாடி இன்சியல் சேர்த்துருப்பாங்க. ஒரு சில பேர் இன்சியலை பேரண்ட்ஸோட நேமோட வச்சுருக்கிறதுனால சேர்க்க மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. ஸோ உங்களுக்கு இஎஸ்பி நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக பார்க்க முடியும். மொபைல் நம்பர் மோஸ்ட்லி அது பாசிபிளே இல்லை. ஏன்னா நிறையா பேரோட மொபைல் நம்பர் ஆடே ஆகிருக்காது. நீங்கள் மறுபடியும் ஆட் கொடுத்தாலுமே ஆட் ஆகாது. அதனால உங்களால் அதில் பார்க்குறது கஷ்டம். சப்போஸ் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைல் நம்பரை இதில் போட்டுட்டு கீவேர்ட்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஓடிபி சென்ட் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வரும்போது உங்களுக்கு நேம் லிஸ்ட்டில் இருந்தால் உங்கள் நேமும் ஃபோன் நம்பரும் ஆடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லிஸ்ட்டில் வரும். அப்படி ஆட் ஆகலைன்னா வர்றது கஷ்டம். உங்களுக்கு பெஸ்ட் ஐடியா என்னதுன்னா இந்த இபிஐசி நம்பர் மட்டும்தான், எலக்ட்ரல் போர்ட்டல் ஐடென்டிட்டி கார்ட்ஸ். அதில் வந்து நம்ம நம்பரை அடிக்கும்போது ஸ்டேட்டு தமிழ்நாடு கொடுத்துருவோம், லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துருவோம். அடுத்து என்னோட நம்பர் போட்டுட்டு நான் ஆல்ரெடி அடித்ததுனால நம்பர் இருக்குது. ஓடிபி இந்த இது கேப்ஸாவை நீங்கள் கரெக்டாக அடிக்கணும். இந்த கீயை நீங்கள் கரெக்டாக அடித்தா மட்டும்தான் அடுத்த பேஜுக்கு போகும். டீ கொடுத்தோம்னா சர்ச் கொடுத்தாலே போதும், நம்மளோட டீட்டெயில்ஸ் கீழே வந்துடும். இது மாதிரி வந்துடும். இதில் உங்களோட வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன முக்கியம், இதில் உங்களுக்கு என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கோ இல்லையோ, உங்கள் கையில் ஒரிஜினல் ஓட்டர் ஐடி இருக்கோ இல்லையோ, ஆனால் உங்களால் ஓட்டு போட முடியும். அதுக்கு உங்களுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று, இந்த புக்கு நம்பர். இந்த புக்கு நம்பர் 56 இருக்கா, இந்த 56ங்கிற புக்கு நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த புக்கில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர், இது 2 மட்டும் இருந்தாலே போதும். இது 2ஐயும் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிட்டு எலெக்ஷனுக்கு ஓட்டு போட அன்னைக்கு நீங்கள் ஓட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு பூத்துக்கு போயிட்டு நீங்கள் இந்த 2 நம்பரை மட்டும் சொன்னாலே உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ஐடி கார்டு இருக்குது, ஏதோ ஒரு ஐடி கார்டு, அப்ரூவ்டு ஐடி கார்டு இருக்குன்னா அதை வச்சு உங்களுக்கு ஓட்டு போட விடுவாங்க. நீங்கள் 2 முக்கியமான விஷயம் என்னென்ன தேவைன்னா இந்த புக்கு நம்பரும் இந்த சீரியல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும், உங்களால் ஓட்டு போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.